திருப்பதியிலே பெருமாள் அவர் பார்த்து பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை? எனக்கு பசங்க உனக்கு பசங்க என் பொண்டாட்டிக்கு பசங்க அண்ணாத்து எல்லாம் ஒண்ணுதாடா. அது எப்படி ஒண்ணா போடும்? அது எப்படி ஒண்ணா போடும்? எனக்கு பசங்க என் பொண்டாட்டிக்கு அண்ணாத்து எல்லாம் ஒண்ணுதான். உனக்கு உன் பொண்டாட்டிக்கு பசங்க உங்க பசங்க உனக்கு தானே பசங்க. உடனே பகவான் அருளினால் அருமையாக 2 ஆண் குழந்தை என்ன போல உன்ன போல. ஆமா எது விட்டுக்காம போல என்ன போலடா உன்ன போல சொல்லு. 2 ஆண் குழந்தை என் சம்சாரம் போல ஒரு பெண் குழந்தை. ஓ அப்படியா? உன் சம்சாரம் பெண் குழந்தை 3 குழந்தை 3 பேர் பிறந்து போச்சு. ஆனா உடனே உயிர் கொடுத்த தெய்வத்துக்கு மயிறு கொடுக்கணும். காணிக்க செலுத்தணும் சொல்லி முடிக்காணிக்க செய்யணும். அதோட இல்ல 2 தேங்காய் உடைக்கணும்னு பிரார்த்தனை. 2 தேங்காய் உடைந்து பிரார்த்தனை. ரெட்ட தேங்காய் ஆமா உடைக்கணும்னு சொல்லிட்டு பஸ் ஏறி கிடுகின்னு என்ன செய்த காஞ்சிபுரம் வந்து இறங்கணும். 2 தேங்காய் உடைக்கணும்னு பிரார்த்தனை. வந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி தேங்காய் மாட்டிக்கு போனேன். தேங்காய் மாட்டிக்கு போயிட்டு என்ன பண்ண ஐயா ஒரு தேங்காய் எவ்வளவுன்னு கேட்டேன். அவர் என்ன நினைச்சாரு? ஒரு 100 கணக்குல வாங்க போறாங்க பல்து 1000 தேங்காய் 100 தேங்காய் வாங்க போறாரு பல்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொன்னா ஒரு தேங்காய் 25 ரூபாய். 25 வேண்டாம் ஒரு தேங்காய். ஆமா 2 தேங்காய் 50 ரூபாய். அப்படியே ஒரு தேங்காய் 25 2 தேங்காய் 50 ரூபாய். பார்த்தேன் விலை ஓவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஏறி நேரா வேலூருக்கு போனேன். வேலூருக்கு தேங்காய் வாங்க இங்க வாங்கல அதிகமா சொல்லி வேலூருக்கு போனேன். வேலூருக்கு போயிட்டு தேங்காய் மாட்டில போய் ஐயா ஒரு தேங்காய் என்ன வேலை? தேங்காய் என்ன வேலை? அங்க போய் கேட்க ஒரு தேங்காய் 30 ரூபாய். தேங்காய் 30 ரூபாய். 2 தேங்காய் 60 ரூபாய். என்னடா இது காஞ்சிபுரத்திலே வாங்கிருக்கலாம். நீ அதுக்கு மேல இந்த வேலூருக்கு போறதுக்கு காஞ்சிபுரத்திலே வந்து வாங்கிட்டா 10 ரூபாய் கம்மியா இருந்துருக்குமா? அங்க ஒருத்தர் சொன்னா சலிசாருன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு சுத்தி வச்சு பார்த்தேன் விலை ஓவர் ஆகுதுன்னு அங்க இருந்து பஸ் ஏறி நேரா செய்யாருக்கு வந்தேன். செய்யாது நல்ல அறிவுள்ள ஆள் தான்.
செய்யாருக்கு வந்து தேங்காய் மாட்டிக்கு போய் ஐயா ஒரு தேங்காய் என்ன விலைன்னா நீ கேட்டதுக்கு ஒரு தேங்காய் 35 ரூபாய். ஐயோ பாத்தி அங்க அதிகமாகுது, இது கூட அங்க அதிகமாகுது. ரெண்டு தேங்காய் 70 ரூபாய். 70 ரூபாய். இது வார்த்தை இல்ல அப்படின்னு சுத்தி வளைச்சு பார்த்தேன். அங்க ஒரு பெரியவர் சொன்னாரு. என்னன்னு சொன்னாரு? எடகு நாடுக்குது, எடகு நாடு கடப்பாக்கம். அங்க சல்லிசாகுது தேங்காய் தோப்பு நிறைய இருக்குதுன்னாரு. தோப்பு நிறைய இருக்குதுன்னு சொன்னாரு அப்படின்னாரு. அவர் பேச்சு கேட்டுக்கிட்டு நேரா பஸ் ஏறி எடகு நாடு போனேன். அதுக்கு பஸ் துட்டுலாம் கொடுக்க சொன்னா போய்யா பஸ் சார்ஜ் ஏடா நான் வாங்குறேன் போய்ப்பா திமுறா பஸ்ஸுக்காக ஏத்த மாட்டேன். பஸ் சார்ஜ் இல்லைனா பஸ்கார ஏறி உக்காந்துருப்பேன். கண்ட்ராக்ட் வந்து டிக்கெட் கேட்ட உடனே நான் என்ன சொல்லுவேன்? பின்னால இருந்தேன்னா முன்ன வாங்குறாங்கன்னு. ஓஹோ அப்படியா? பின்னால யாருன்னா முன்ன வாங்குறாங்க, முன்ன யாருன்னா பின்னாடி வாங்குறாங்கன்னு அப்படின்னு சொல்றேன். இப்படி சொல்லிக்கிட்டே போயிட்டு கடப்பாக்கம் போய் சேர்ந்தேன். சேர்ந்த உடனே ஒரு பெரியவரை பார்த்து ஐயா ரெண்டு தேங்காய் வேணும் அப்படின்னு கேட்டேன். ஐயா ரொம்ப தொலைந்து வர அழுகுது, உனக்கு இல்லாத்தின்னா மரம் நிறைய தேங்காய் தோப்புக்குது, ஏறி அறுத்துக்கினாரு. சரின்னு சொல்லிட்டு கிட்ட தண்டை மரத்துல யாருன்னா ரெண்டு தேங்காய் அறுத்து தள்ளனேன். தள்ளிட்டு இவ்வளவு தொழு வந்துமே ஒரு இளநீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளநீரை புட்டேன். என் கையை விட்டேன். விட்டுட்டு மட்டையை பிடிச்சிக்கினேன். அங்க இருக்குது மரம் கைய விட்டுனா மட்டை தொங்கிட்டு பாரு. ஏத்தி பிடிச்சிக்கினேன். மட்டையை பிடிச்சிக்கினேன். மட்டை மொள மூசி விடுது. பயமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வளைச்சு பார்த்தேன். இந்த பக்கம் பார்த்தா ஒரு யானைக்காரு வந்தாரு. என்ன காப்பாத்து உனக்கு ஒரு 1000 ரூபாய் தரேன்னு நீ சொன்ன. ஆமா, யானைக்கார 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு யானை ஓட்டியாந்து கண்ணு மரத்துல நிறுத்திட்டு யானை மேல ஏறி எட்டி என் காலை பிடிச்சான். காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என் காலை பிடிச்சான் பாரு. அந்த யானை வந்து யானை போயிடுச்சா ரெண்டு பேரா தொங்குறோம். அந்த மட்டையா போட்டுவா விரியுது. இது தென்னை மரத்துல மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஒட்டைக்காரு வந்தாரு. ஒட்டைக்கார எங்க ரெண்டு பேரை காப்பாத்தி ஆளுக்கு ஒரு 1000 போட்டு 2000 சொன்ன உடனே ஒட்டைக்கார என்ன பண்ணா ஒட்டகத்து ஓட்டியாந்து தென்னை மரத்துல நிறுத்திட்டு ஒட்டகத்து மேல ஏறி அந்த யானைக்காரன் காலை பிடிச்சான் பாரு. அந்த ஒட்டகம் முடிச்சு ஒண்ணுக்கு 2 ஓதுறதுக்கு 3 பேரா தொங்குறோம். 3 பேர் தேங்காய் வாங்கறதுக்கு நான் பண்றது வழி இல்லாத தென்னை மரத்துல மாட்டிட்டு மூசிக்கிறோம். இத போல 5-6 பசங்க வந்து இந்த மாதிரி பசங்க. ஆமா கல்ல தெரிஞ்சு பாத்தீங்க. எங்க 3 பேரை காப்பாத்து 3000 தரணும். 3000 சொன்ன பாரு. ஒன்னு என்ன பண்ணு நோட்டு எங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னு. இன்னொன்னு என்ன சில்லற மாத்தினா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு ஒண்ணு கேக்குது. அது என்னது அவங்க 2 பேரும் சொல்றது உண்மையா இருந்தா சில்லற மாத்தினா எவ்வளவு காசு இருக்கும் கையால காமிச்சாதான் நம்புவோம் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஒட்டைக்காரன் சொல்றா நீயும் சொல்லக்கூடாது, ஏழைக்காரன் சொல்றா நீயும் சொல்லக்கூடாது, நான் சொம்மாற கூடாதா? யாரா சொல்லணும் குழந்தை அப்படின்னு பாரு. அந்த மட்டக்காரன் தான் சொல்லணும் அப்படின்னாங்க பாரு. குழந்தை 3000 சில்லற மாத்தினா எவ்வளவு இருக்குண்டா? 3 பேருக்கு மூஞ்சி போந்தோம், கண்ணு போந்தோம். அப்பதான் அந்த நாம கூட குவாஞ்சி முடிச்சு. நாம கோணியா தாங்குது. இப்பதான் உன் பேச்சுக்கு இந்த பாப்பா போட்டுக்கிட்டு நம்ம போடுங்கம்மா, துட்டு போடுங்கம்மா. போடலாம் தான் பாக்குறாங்க. எப்படி ஆகுறது யோசனை பண்ணிக்கிறாங்க. துட்டு இல்லைன்னா பரவாயில்லம்மா, காலகட்டத்துல கைட்டு போடுங்கம்மா. காலைல வாங்கி துட்டு இல்லைன்னா காதல உலகத்துக்கு கேட்டு போட்டாங்கன்னா வீட்டுக்கு போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? கூத்துக்கு போனா 10 அங்க வீதி போச்சு கீழே அப்படின்னு சொல்ல வேண்டியதான். சரி, இப்ப பகவானை பாக்கணும். வேற குறுக்கு வந்துட்டேன் ஒத்துடா. என்னங்க உண்டிட்டே வைங்க. பகவான் எங்க வந்துக்கிறாரு? என்ன சமாச்சாரம்? பகவான் வந்து எங்கேயும் போல
திருப்பதியிலிருந்து இந்த ஊருக்கு வந்து பகவான் வந்துட்டாரு. என் பக்தியை வச்சுட்டு உன் பக்தியை கண்டு இங்கே பகவான் வந்து வந்துட்டாரா? சரி இந்த பஞ்சுபேட்டைக்கு வந்துக்கியாது. எவ்வளவு சுருக்கா காமிச்ச பத்தா. சரி இந்த உண்டி ஏத்து போனா கையெழுத்து கும்பிட முடியாது. இந்த உண்டி கீழே அண்ணா உன்னை நம்பி வைக்கலாமா? நம்பி வையா நாத்தா. சுத்தி வா எவ்வளவு சீக்கிரமா காமிச்ச பாரு. ஹரிகரி முருகரி பன்னிகரி ஆடிகரி ராதா ரமண கோவிந்தா ஹரிகரி முருகரி கரெக்டா சொல்றேன். சரி பகவானே உங்களுடைய தொண்டன் வணக்கம். உனக்கு உண்டியா தந்துக்கிறீங்க. உண்டி எங்க இருக்கு? தரேன். உண்டி இங்க தான் வச்சுங்க. எவ்வளவு தூக்கி கொடுக்குறானுங்க திட்டு பைய. சரி எப்ப அந்த உண்டியை தூக்கி போடணும்? போயிது வெடி 6 மணிக்கெல்லாம் அவன் முண்டி படாலும் வச்சு போனங்க. உள்ள ஏத்தினாரா? உன்னுடைய பக்தியை கண்டு வச்சினேன். உள்ளன்று வைத்து வரமென்று பேசுற உறவு களவாதி என்று உரைப்பார்கள். உள்ளத்தான் எனக்கு என்று கொண்டு வந்தாய் அல்லவா? ஆமா. அதனால் நான் உள்ளத வண்ணமா ஏற்றுக்கொண்டேன். சரி பகவானே உனக்கு ஒரு தண்டமாலை வாங்கிடுகிறேன். அதுனா தண்டமாலை காசு கொடுத்தே வாங்கலங்க. தண்டமா ஒரு மாலை எடுத்தாங்க. தண்டமா? ஆமா. எங்க தண்டு மாலை. ஓஹோ தண்டு மாலையா? எங்க தேத்தா தெரியுமா? எங்க கொண்டு வந்தாய்? எங்க ஊர்ல இன்னைக்கு ஒரு சாவு ஒண்ணு ஆகி போச்சுங்க. அந்த சாவுக்கு போன கூடவே இருந்து நல்ல மோளம் வச்சாங்க பாரு. அந்த பேண்டு மோளம் அந்த மோளம் தச்சாங்களே கூடவே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தேன். ஒரு மாலை கேட்டி வேலி மேல கடாசுறாங்க. அதுல இருந்து ஒன்னு எட்டான்னு ஊதி வச்சு வாசனை எவ்வளவு கம்ம கம்ம கம்மலுக்கு பாரு. இருந்தாலும் எனக்கு தானே கொண்டு வந்தாய். ஆமா அதனால அதுக்கு மச்சி ஏத்துக்கிறேன். ஏத்துக்கிறியா? ஆமா. பாரு எல்லாரும் கோயித்து போடுங்க. போய்தா 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 போய்தா. பகவான் ஏத்துனது மாதிரியே பகவான் தான் போடணும். அதனால பகவான் காமிச்சு டீயா போட்டுக்கணும். இப்போ பெராத்திர பண்ணிக்கின்னு கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் வெத்தலை பாக்கு கற்பூரம் ஊதுவத்தி மாலை எல்லாம் வாங்கி போறேன். ஒண்ணு கற்பூர ஆராதனை செய்துட்டு மாலையை கொண்டு போய் சாமி கைத்துல அப்படி காட்டுறாங்க, அப்படி மாட்டுறாங்க, அப்படி காட்டுறாங்க, அப்படி மாட்டுறாங்க. அதனால இதை போட்டா அவர் கைத்து தாங்காது. அதனால நானு போடியா உன்னை பக்தன் எங்கமே கிடையாதுப்பா. உன்னை பார்த்தா கத்துக்கணும். சரி அதே மனதாய் சொல்றேன். போய் போய் சொல்ல. போய் போய் போய்டா போடுங்க. போய்டா போடுமா. போய்டா போடுமா. போய்டா போடு. ஏய் ஓ கற்பூர யாத்ரா வெச்சு வெச்சடா. வெச்சு வெச்சுடா.
பகவானுக்கு கல்பத்தை ஏத்தணும். ஆமா அதனால பகவானுக்கு கல்பத்தை ஏத்திட்டு உடனே என்ன பண்ணி அழிச்சிட்டு பாய்ச்சா முடிக்கணும். இந்த வருஷம் முதல் சனிக்கிழமை வாங்குவேன். கற்பூரம் வாங்கினா வர வருஷம் 5ஆம் சனிக்கிழமை வரணும் அந்த கற்பூரம். அது வரைக்கும் கற்பூரத்தை வச்சு பாரு பகவானுக்கு ஏத்தத்தான் கணக்கு ஏரியில மாதிரியா கணக்கு இல்ல. அதனால ஏத்துவோம். ஐசி ஜோபில் வச்சுப்பேன். பகவானே உங்களுடைய தொண்டன் வணக்கம். ஆகட்டும். இருந்தாலும் தெரியுமா எந்த நேரம் ஆவணி மாதம் கிருஷ்ணபட்சம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டம திதியிலே தேவகி தேவியாருக்கும் வசுதேவருக்கும் 8வது பிள்ளையாக அம்மான் கம்சன் சிறையிலே பிறந்து அப்படி பிறந்து பெருமையோடு குறையில்லாமல் பாண்டவரை ஈடழிக்க வேண்டும் என்று ஆமா காட்டிலே ஓடி விட்டான். ஆமா பாண்டவர் 12 காட்டிலே கழித்து ஓராண்டு காலம் மற்ற நாட்டிலே கழித்து இப்போது பாண்டவர்களுக்கும் துரியோதனனுக்கும் யுத்தம் ஏற்பட்டு இன்றைக்கு 13ஆம் நாள் யுத்தம். 12ஆம் நாள் யுத்தம். 12 தான். ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று வழிமாற்றம் புரியாமல் பாண்டவர் நடிப்பது அர்ஜுனனை ஜானித்திருக்கின்றார். நீ காட்சி கொடுக்க வேண்டும். அவ்வாறு புறப்படு. மகாராஜா பகவான் வந்து விட்டாரா? பகவான் நினைத்த வண்ணம் உனக்கு காட்சி அளிக்க வந்திருக்கார். அப்படியா? ஆமா. மலைதனை குடை பிடித்து மாயவாயதவா ஓட்டி போ உலகியே பிரகடனை காத்தருள் செய்தார் போற்றி என்னையும் காத்தருவாய் போற்றி போற்றியே
இன்று 13ஆம் நாள் சண்டை நடைபெற வேண்டும். யார் விருதுக்குரியது? அந்த துரோணாச்சாரியர் உங்கள் அண்ணா தர்மராஜாவை கட்டி வந்து ஆமா உட்கார் உண்மைதான். அதனால என்ன செய்யணும்? இன்றைய தினம் வைத்துடா வரும் வைத்துடா வரும் மலரடி மாற்றினே இத்தினோ மதனை அந்த சத்தியமாக சொன்னே என் சபலத்தை முடிக்க வேண்டும். சித்திரத்தை கூட்டி துரோணரோடு வருகிறார்களே வீராதி வீரர்கள், அண்ணன் நான் பாத்துறேன். அண்ணனை இன்னைக்கு பாதுகாக்கணும். அண்ணாவை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன? இந்த வாரிடத்தில் நடு மையத்தில் அமர வைத்து நீங்கள் தமிழமா நால்வர்கள், நீங்கள் நால்வரும் 4 திசையாக கட்டுக்கோப்பா காவல் இருந்தால் அந்த தோழர் வருவார். 4 திசையாக நீங்கள் இருக்கிறீர்கள் காவல், உங்களை பார்த்து வெறுமனை திரும்பி போயிடுவார். அப்படியா? அண்ணாவை காப்பாற்ற சோபமாக. அப்படியா சொல்றேன். யாரே அடிமையார் சபா
என்ன சொல்லக்கூடிய மனத்தை எரித்தார். ஆமா, அத பத்தி சொன்னாலும் ஓதுகிறான். ஆனா இவன் எப்பேற்பட்டவன்? எங்க ஆயுதம் ஆயுதம் அவன் எங்க அடிக்கிறான். எங்க ஆயுதம் எப்பேற்பட்ட ஆயுதம்? உங்க ஆயுதம் என்ன? நான் கட்டுக்குது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதம் எத்தனை தானே வச்சுக்கோ. அந்த ஆயுதம் ஒன்னோடு எப்படி பெற்ற மாட்டேங்குது? ஒன்னோடு 300 கிலோ இருக்கும். ஆமா ஆயுதம் உட்காந்துங்க எந்த பெற்றா எதற்காக வந்தோம்? முருகனுக்காக
சடுபாட்டு வர வேணாரு. ஆமா. எப்படி என்றால் இவரெல்லாம் துரியனுக்காக படித்து வந்திருக்கார்கள். யாரும் சொல்லி இந்த சேனை யாரால துரியனுக்கு வந்தா தெரியுமா? யாரால? ஆயிரவாடியிலே ஒரு நேரத்தை நான் சகித்திருக்கிறேன். அந்த நேரம் நீ கால்பாட்டி அமர்ந்து வைத்துனா எனக்கு படுத்துறையா வர வேண்டும் என்று கேட்டாய். உனக்கு நான் வருவதாக அந்த நேரம் வாக்களித்தேன். திரும்பி பார்த்தால் துரியன் அமர்ந்து கண்ணா நீதான் எனக்கு படுத்துறையா வர வேண்டும் என்று வைத்தார். நான் என்ன வைத்தேன்? துரியோதனா அர்ஜுனுக்கு படுத்துறையா வருவதாக வாக்களித்து விட்டேன். சொன்ன சொல்ல பின்னப்படுத்த மாட்டேன். வேண்டுமென்றால் என்னுடைய இனத்தவர் அதாவது நான் அப்போ என்று சொல்ல நான் அந்த வீரர்களை உங்களுக்கு பலத்துறையா நான் அனுப்பி வைக்கிறேன். ஒருவேளை ஆண்டவாளுக்கு உங்களுக்கும் யுத்தம் என்று ஏற்பட்டால் ஆயுதம் எடுத்து யுத்தம் செய்ய மாட்டேன் அவளோடு. அப்படி அந்த நேரம் சொல்லியிருக்கேன். நான் அந்த படை தான் இப்ப அனுப்பிச்சிருக்கான். அப்படியா? ஆமா. ஒரு கை பார்த்து வரேன். வாடா பையன் வாடா உடை மாட்டி குடிக்கடா யுத்தம் செய்கிறார்கள். புறமது காட்டி ஓடுகின்றார்கள். வராங்க சண்டை பாடுறான். மறுபடியும் புறமது காட்டி ஓடுறான். எப்படி ஒண்ணு புரியலையே. நீதான் ஒரு அப்படி இவர் ஓடுகிறார் என்று இவர் பின்பற்றி நீ சென்று விட்டால் நீ இருக்கும் சைடே காலியா இருக்கும். அந்த சமயம் பார்த்து தோணி அப்படி நினைக்கிறாயோ? ஒரே வழிதான்
சொல்லுங்க. அழைத்து வந்து நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்ன்ற இவரோடு போர் புரிந்து இவளையும் கொல்லலாம், உன் அண்ணாவை காப்பாற்றலாம். அதனால் அந்த விளையாட்டுலயா சொல்றது நியாயமா? ஏன் எப்படிப்பட்டவன்றா? தர்மமாயுது. ஏன் எப்படிப்பட்டவன்றா? அண்ணா வைத்து விடாதே ஏடாதே வைதராவி மண்ணானையே வைத்து விடாதே ஏடாதே வைதராவி மண்ணானையே அழைத்து காவலில் வைத்தார், அழைத்து காவலில் வைத்தார் இப்போனோவர் முன்னாக. அண்ணா, குழந்தை அவன் இப்பதான் ஒரு கல்யாணம் பண்ண, அதுக்கு முன்ன ஒரு கல்யாணம் பண்ண காட்டுனேன். விளையாட மகள் உத்திரை இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம். குழந்தை நமக்கே சித்தி வேலைலாம் காட்டுறானுங்க இவனுங்க. குழந்தைய அழைத்து இவங்க முன்னே காவல் வைத்தால் இவங்க முன்னால நின்று சண்டை போடுவானா? சொல்லு பார்க்கலாம். போட மாட்டான். எப்படி அதை நம்பி சொல்ற நிறுத்துன்னு? என்னய்யா, அவனுக்கு என்ன தெரியும்? அவனே அரைஞ்ச கட்ட என்ன ஏன் சொல்றேன்? அறையில் அரஜன் கட்டே
அறையில் அரைஜான் கூட கட்ட தெரியாது ஒழுங்கா. அண்ணா கைது. ஆமா ஆமா. அவனுக்கு என்ன தெரியும்? அவன் அழைத்து வந்து காவல் வைக்கிறது. ஏனென்றால் அரவான பள்ளி கொடுத்துட்டோம், எதோர் கையில வாரி கொடுத்துட்டோம், இருக்கிற பிள்ளைங்களா வாரி கொடுத்து போறோம். ஏனால் ஆண்டவருக்கு பாசமிகந்து மைந்தனி வந்தான் அபிமன்னன். அவன் தான் இளைய மகன், அவன் தான் பள்ளி போகணும். எனக்கு அந்த குழந்தைகிட்ட அது காவல் வைக்கணுன்றியே, எப்படி இதெல்லாம் நியாயமா? அப்படிப்பட்ட குழந்தையை கொண்டு வந்து ஒண்ணுமே தெரியாது இருக்கானே, அவனை எப்படி வைப்பது என்று யோசிக்கின்றாய். ஆமாம். நம்பலாம் ஒரு முறை நம்ப முடியல. அப்படியா? முதல் நாள் சண்டை எங்க பக்கம் யாருக்கு சேனாதி பட்டம் கொடுத்தோம்? சுபேத மகனுக்கு கொடுத்துங்க. அந்த சேனாதி பட்டம் பீஷ்மாச்சாரி. ஒரு வருஷம் மச்ச தேசாதிபதி விளாட மன்னன் சாப்பாடு போட்டான், உணவு கொடுத்தான், உடுத்த உடை கொடுத்தான், இருக்க இடம் கொடுத்தான், சோறு போட்டு வச்சது இல்லாம அவன் பெண்ணையே என் பிள்ளை கொடுத்தான். அந்த குழந்தைய சேனாதி பட்டம் கொடுன்னு சொன்ன, நீ தான் சொன்ன. ஆமா, நீதான் சொன்ன சேனாதி பட்டம் கொடுன்னு. ஆமா, கொடுத்தம்பா. முதல் நாள் சண்டையே எங்களுக்கு தோல்வியாகி போச்சு. அந்த சுவேத வாகனம் கொண்டுட்டாங்க. வேதனைப்பட்டு ஐயோ, ஒரு வருடம் நல்ல பெற்ற தந்தை போல் பாதுகாத்தானே நம்மை, அவன் வெளியே வாரி கொடுத்துட்டு சோறு போட்டதுக்கு கூலி ஆயிடுது. இது வேதனைப்பட்டுங்கிறோம். ஆளுக்கு ஒரு மூளை அழுதுட்டு இருக்கிறோம். மறுநாள் 2வது நாள் சண்டை நடக்கணும். விடியற் காலை சூரிய வெளியே வச்சு வரல. ஏயா அப்படி ஆளுக்கு ஒரு மூலையாவது அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்களே. கண்ணா, எந்த பிள்ளையும் வாரி கொடுத்துல ஒரு நியாயம் இருக்குது. ஒரு வருஷம் சாப்பாடு போட்டு அழகா பாதுகாத்தானே எங்களே, அவன் பிள்ளையும் வாரி கொடுத்துட்டுமே எந்த விதத்துல நியாயம்? முதல் கோணை முற்றிலும் கோணை என்பார்கள். ஏன் முதல் நாள் சண்டையே எங்களுக்கு தோல்வி அடைஞ்சு போச்சு. கண்ணா, இது நியாயமா என்று கேட்கிறோம். இதானே, இதுக்கு அவசரப்படாத, கவலைப்படாது. எங்க சம்சாரத்தை இருக்கிறார் யாரு, திரௌபதி இட்டுக்கிட்டு எதிரி பாடி கூட போறார். இவங்களுக்கு தெரியாத நான் போறேன்.
எதிரி பாடி கூடாரத்திலே யார் இருக்கிறார்னா பீஷ்மாச்சான். பீஷ்மாச்சாரி அதிகாலையிலே தெய்வ நிஷ்டையிலே தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். இவர் சொல்ற தங்க திரௌபதா அசைந்து அன்னம் போல் நடை நடந்து அவர் நிஷ்டை கடையாம அவர் பாதத்துல போய் விழுந்து எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்க அப்படின்னு போய் காலில் விழுந்து அப்படின்னு கேட்டு இல்ல கேட்க சொன்னியா இல்லையா? கேட்க சொன்னேன். அதே பிரகாரம் திரௌபதியானவள் பீஷ்மாச்சாரி ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும் பொழுது தெய்வ தொழிலில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது திரௌபதியானவர் போனா அடிபணிந்தார். சுவாமி எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஆனா விழுந்தது திரௌபதின்னு பார்க்கல. முடியும் பொழுது அந்த கூந்தலானது பீஷ்மாச்சாரி தேகத்திலே பட்டி வெய் சிலிர்த்து வந்து வேந்தாளியான்னு பார்க்கல. வேந்த உடனே மாங்கல்ய பலமா இருக்கணுமா, எப்பொழுதும் பூவும் கொட்டுமா, மாங்கல்ய பவன் சொல் மாங்கல்யம் எப்பவுமே நீ மாங்கல்யத்தோடு இருப்பன ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. ஆசீர்வாதம் பண்ண உடனே இந்த அம்மா எழுந்தா முகத்தை பார்த்தா அப்படியே பாய் சேர்த்துட்டான். யாரு? பீஷ்மாச்சாரி. நான் வாய்ப்பள்ளி இருக்கிறார். இவர் என்ன கேட்கிறார்? பெரியவர் பீஷ்மாச்சாரி, இப்ப நீ சொன்னப்ப இந்த சொல்லு நீ காப்பாத்தணும். அன்னைக்கு சண்டைக்கு கைப்பட்டான் இல்லையோ உன் பேர் துரியோதனன். அன்னைக்கு என்ன காட்டான் அந்த சொல்ல நான் காப்பாத்துறேன். பகவான் என்ன சொன்னாரு? சண்டை போடும் போது மகாபாரத போரிலே என் கராச்சிலே ஆயுதம் எடுத்து சண்டை போட மாட்டேன், ஆயுதம் எடுத்து சண்டை போட மாட்டேன். அந்த மாதிரி சண்டை போடுறதா போட மாட்டேன்னு சண்டை சத்தியவாக்கு கொடுத்துட்டேன். அதே பீஷ்மரி திரௌபதி தாலி காவல் நிறுத்திட்டாரு. அன்னிலிருந்து தான் நாங்கள் ஜெயம் பெற்றுக்கணும். அன்னிலிருந்து ஒவ்வொன்றா போய் என் குழந்தைங்களாம் இந்த குழந்தைய அழைத்து காவலில் வச்சா குழந்தை நிற்குமான்றது தான் வேதனை. கண்டிப்பாக தெய்வம் பொது இருக்கியா? அப்படியா? ஆமாயா. என் நானா எடுத்து கால் வைக்கணும். இருந்தாலும் இந்த வீரர்களோடு அவனை போர் புரிய வைக்கணும். பார்க்கணும். நீ சொல்ல வேடிக்கையா இருக்கையா? எப்படியே மகளே கொடுத்துக்கிற சுந்தரியே எதனா ஆயிடுச்சுன்னா நீ தான் பாதிப்பு, உனக்கு தான் பாதிப்பு. என்ன உன் பிள்ளை செத்தா ஒரு 3 மாசத்துல துக்கம் மாட்டிடும். ஆனா கட்சியில் உன் மகளை நீ தான் பாத்துக்கணும். பார்க்கும்போதுதான் வெறும் கழுத்தா பார்க்கும்போது நீ தான் மக்கி மனம் குலையணும். நான் ஏன் உன்னுடைய பிள்ளையை காவல் வைக்க வேண்டும் என்று தெரியுமா? ஏன்? அவன் என்ன செய்வான்? யார் வரக்கூடியவர்? துரோணாச்சாரி. அதனால் அந்த துரோணரை எதிர்த்து
சாமாத்தி இருக்கியா? அப்படியா? காத்தோயா? அப்படியா? ஆமா. ஏதோ எல்லாம் தலைமையிலே நடக்கட்டும். எங்களால ஒண்ணும் கிடையாது. எங்களை வழி நடத்துற புண்ணியவானே நீ தானே. ஆமா. வேணாம் சொன்னா நடக்க போகுது இல்ல. நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் அங்க நடக்கும். சரி. எங்களால ஒண்ணும் கிடையாது. சரி. அதையா இவங்களோட கொஞ்சம் போர் பிடிச்சிட்டு வரேன். அப்படியா? ஆமா ஆமா. சரி. சரி. சண்டை போடணுமா? என்னடா பேசுங்க? என்ன நீ பேசுகிற பாருங்க. என்னடா பேசுறீங்க? வெறிநாய் வர மாதிரி இருக்கு பாவம். பேசியா நான் தெரியும். வாடா வாடா வாடா. வாடா வாடா வா எட்டுடன் வரவா செய்வோய். எப்படி பஞ்சாயத்து என்னடா
ஒண்ணா தான் வர முடியும். என்ன பண்றீங்க?